நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த எம்ரான் திரைப்படத்தின் 10வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் எம்ரான் திரைப்படம் 32 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 8 கோடியே 43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாளாக 2 கோடியே 17 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 72 கோடியே 46 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாளாக 29 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 11 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 10வது நாளாக 52 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 6 கோடியே 26 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10வது நாளாக 48 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 6 கோடியே 62 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாளாக 6 கோடியே 12 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 120 கோடியே 16 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் எம்ரான் திரைப்படம் 10வது நாளாக 250 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரா தீரா சூரா திரைப்படத்தின் 10வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 10வது நாளாக 1 கோடியே 22 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 28 கோடியே 72 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாளாக 8 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 1 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாளாக 16 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 3 கோடியே 27 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 32 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 3 கோடியே 94 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஓவர்சீஸில் 10வது நாளாக 52 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 12 கோடியே 84 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரா தீரா சூரா திரைப்படம் 10வது நாளாக 52 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த ராபின்குட் திரைப்படத்தின் 8வது நாள் வசூல். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாளாக 16 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 8 கோடியே 72 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8வது நாளாக 4 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 1 கோடியே 87 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8வது நாளாக 12 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 3 கோடியே 84 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராபின்குட் திரைப்படம் 8வது நாளாக 12 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 2 கோடியே 86 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்குட் திரைப்படம் 8வது நாளாக 14 கோடியே 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்த மேட் ஸ்கொயர் திரைப்படத்தின் 8வது நாள் வசூல். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாளாக 1 கோடியே 12 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 28 கோடியே 57 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8வது நாளாக 17 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 5 கோடியே 18 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8வது நாளாக 46 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 3 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8வது நாளாக 62 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 9 கோடியே 18 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மேட் ஸ்கொயர் திரைப்படம் 8வது நாளாக 50 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சல்மான் கான் நடிப்பில் வெளிவந்த சிக்கந்தர் திரைப்படத்தின் 6வது நாள் வசூல். நார்த் இந்தியாவில் 6வது நாளாக 8 கோடியே 16 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 50 கோடியே 86 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 6வது நாளாக 7 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2 கோடியே 26 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6வது நாளாக 32 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6வது நாளாக 5 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 78 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சிக்கந்தர் திரைப்படம் 6வது நாளாக 43 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 6வது நாளாக 1 கோடியே 3 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 19 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிக்கந்தர் திரைப்படம் 6வது நாளாக 149 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.